செயின்ட் மத்தியாஸ் த அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவால பணித்தளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட 72 சீடர்கள்ல ஒருத்தர். ஒத்தமை நற்செய்தி நூல்கள்ல இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் பட்டியல்ல மத்தியாஸோட பேர் எங்கேயுமே இல்ல. ஆனா திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரத்துல இயேசு விண்ணேற்றம் அடைந்ததுக்கு பிறகு பேதுரு சீடர்கள் மத்தியில எழுந்து இறந்து போன யூதாசுக்கு பதிலா நாம் ஒரு சீடரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலரா தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் தொடக்க முதலே இயேசு கூட பழகினவராகவும் இயேசு கிறிஸ்துவோட விண்ணேற்பை நேரடியா பார்த்தவராகவும் இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்தவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை சீடர்கள் கிட்ட இருந்து எழும்பியிருக்கு. அதுக்கு பிறகு சீடர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்டவரே, மக்களின் மனங்களை அறிபவரே, உமக்குரிய ஒரு சீடரை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு மன்றாடி இருக்காங்க. அப்போ கூட்டத்திலிருந்து பர்சபா மற்றும் மத்தியாஸ் ஆகிய 2 சீடர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பர்சபாவுக்கு யுஸ்து அப்படிங்கிற மற்றொரு பேரும் உண்டு. 2 சீடர்களுடைய பேரையும் தனித்தனியா சீட்டுகள்ல எழுதி குலுக்கி எடுத்திருக்காங்க. சீட்டு மத்தியாசோட பேருக்கு விழுந்திருக்கு. சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரால மத்தியாச அவங்க கூட சேர்த்து கொண்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மத்தியாஸ் எகிப்து மற்றும் யூதேயா நாடுகளுக்கு போய் நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு. ஒரு தடவை எருசலேம்ல நற்செய்தி பணி ஆற்றிட்டு இருக்கிறப்போ கற்களால் அடிக்கப்பட்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியா கொல்லப்பட்டிருக்காரு மத்தியாஸ். குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தையல் கலைஞர்களுடைய பாதுகாவலரா புனித மத்தியாஸ் இருக்கிறதா நம்பப்படுது. May 14 செயின்ட் மத்தியாஸ் த அப்போஸ்தலன் ஃபீஸ்ட் டே.